எனக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டே இருக்கு. என்னால என் கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கோவம் தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி. அப்படின்ற ஆளா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கானது. கோவப்படாம இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன், வாழ்வியல் பயிற்சியாளர். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கோபம் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும், எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறேன் சார் நானு. இதுல கோவம், அதுல கோவம், அதுல பண்றது, இத பண்றது எல்லாமே கோவம் சார் எனக்கு. நான் ஒரு பெரிய கோவக்காரன் பேர் வாங்கியிருக்கேன் சார். பட்டம் வாங்கியிருக்கேன் சார். அதாவது எது எதுல பட்டம் வாங்கணுமோ, அதுல நம்ம பட்டம் வாங்க மாட்டோம். எது எதுலலாம் பட்டம் வாங்கக்கூடாதோ, அதுல நம்ம பட்டம் வாங்கியிருப்போம். ஸோ, அந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்குன நபரா நீங்க கோவப்படுறதுல, நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. சரியா? ஸோ, உங்களுக்கு கோபம் ஏன்? ஏன் உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது? எப்படி நம்ம கோபம் வராம தடுக்கிறது? அப்படின்னு பார்த்தா, நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லைங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? யார் மேல கோவப்படுறீங்க? அப்படின்றத நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு. உங்களுக்கு கோபம் வர்றதுக்கான காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த காரணத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த காரணத்த நீங்க சரி செஞ்சுட்டீங்கன்னா, நீங்க கோவமே பட மாட்டீங்க. சார், எப்படி சார் சொல்றீங்க? ஆமாங்க. நம்ம எல்லாருமே ஏன் கோவப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான முதல் ரீசன், கடைசி ரீசன், எல்லா ரீசனுமே ஒண்ணுதான் சார். நீங்க யார் மேல கோவப்படுறீங்க? அந்த கோவப்படுற நபர நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப யோசிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க ஏன் அவர் மேல கோவப்படுறீங்க அப்படின்னா, அவங்க மேல நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க. யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்களுக்கு அவங்க மேல. எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால, நீங்க இத அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆனா, அவங்க அத பண்ணல. சோ, இப்ப அவங்க உங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யல. அதனால நீங்க அவங்க கிட்ட கோவப்படுறீங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். நாம எல்லாருமே வாழ்க்கையில எப்ப கோபம் அடையறோம், எப்ப கவலை அடையறோம் அப்படின்னா, நாம எதிர்பார்த்த ஒன்று நமக்கு நடக்கலன்னா தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கலன்னா தான் நீங்க உங்களுக்கு எந்த சமயத்துலலாம் கோபம் வருதோ, அந்த சமயத்துலலாம் நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான காரணம் நீங்க அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க மேல கோவப்படுறீங்கன்னா, நீங்க இந்த மாசம் நான் இத்தன லட்சம் சம்பாரிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. அது நடக்காது. அதனால நீங்க உங்க மேல கோவப்படுவீங்க. சார், அப்ப என்ன சார் பண்றது கோவம் வராம இருக்கிறதுக்கு? எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ கத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் என் மனைவி வீட்டுக்கு போனா எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு வைப்பா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்ன இருக்கோ சாப்பிட கத்துக்கங்க. எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கை இல்லை. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கை இல்ல. அதனால எதிர்பார்ப்புகள் வையுங்க. வீட்டுக்கு போனா சோறு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பு வைக்கலாம். வீட்டுக்கு போனா சிக்கன் பிரியாணி தான் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்றேன். சோ, யூ செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லோ. இஃப் யுவர் செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹை, உங்களோட எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகாதபோது உங்களுக்கு கோபம் வருது. சார், எனக்கு கோபம் வந்துருச்சு சார். அப்ப எப்படி சார் நான் கண்ட்ரோல் பண்றது? சிம்பிள். இதுக்கு பேர் பாஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. மேக்கப் பாஸ். உங்களுக்கு கோவம் பீக்ல இருக்கு. நீங்க அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, திட்டணும்னு நினைக்கிறீங்க, போய் குத்திரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டேக் அ பாஸ். இத இத 2, 3 விதத்துல சொல்லுவாங்க. உங்களுக்கு கோபம் அதிகமா வந்ததுன்னா, 10ல இருந்து 1 வரையும் பின்னாடி எண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 எழுந்து எண்ணுங்க. அல்லது நீண்ட ஒரு மூச்சு எடுத்துட்டு, ஒரு பாஸ் குடுத்துட்டு
அல்லது நீங்க உங்களுக்கே சொல்லுங்க. பாஸ், பாஸ், பாஸ்ன்னு ஒரு 3 தடவ சொல்லிக்கோங்க. ஸோ, எப்பயுமே நீங்க உங்கள கோபத்திலிருந்து வெளியில வரணும் அப்டின்னா, யூ ஹேவ் டு இன்டரப்ட் தட் பேட்டர்ன். ஸோ, தட் பாஸ் டெக்னிக் இஸ் யூஸ்ஃபுல் டு ரிலீவ் யுவர் ஆங்கர். ஸோ, கோவப்படலைன்னா மனிதனே இல்ல. ஆனா, கோபம் அதிகமா வர்றது தான் மனிதனுக்கு அழகல்ல. ஒரு சின்ன கோபம் வந்து அழகானது. நீங்க உங்க மனைவி மேல கோவப்படுறதோ, உங்க குழந்தைங்க மேல கோவப்படுறதோ அழகானது. அதனால நாம கோவப்படாமயும் இருக்க முடியாது. ஸோ, உங்களுக்கு எப்ப கோவப்படணும்னு கத்துக்குங்க. எதுக்கு கோவப்படணும்னு கத்துக்குங்க. கோவப்படாம எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்குங்க. எதிர்பார்ப்புகள குறைச்சுக்குங்க. வாழ்க்கையில வளமா இருக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்களே செஞ்சுக்கலாம். ஸோ, வாழ்வு வளமாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோல என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் உதவும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன தகவல் அவங்க லைஃபையே மாத்தலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.